யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியங்களை, வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அற்புத கிருபை நமக்கு அருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. இணைந்து வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக நீதிமான் உடைய விண்ணப்பம் எவ்விதமாக அவனை நீதியின் பாதையில் நடத்துகிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் பண்ணக்கூடிய விண்ணப்பம் மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் வெரி ஆக்டிவ்னு இருக்கிறது. அது அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவன் தேவனோடு சரியான உறவில் இருக்கிறான் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகினால கிறிஸ்தவமே உறவின் அடிப்படையில் தான், உறவை மையமாக வைத்து செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு உறவாக இருக்கிறது. ஆகினால தான் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம் இருக்கிறது. இவ்விதம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல் வரியே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை நாம் கவனிக்கிறோம். ஆகினால இந்த நீதிமான் இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவு அவனுக்கு இருக்கிறபடினால அவன் பண்ணக்கூடிய ஜெபத்தினுடைய விதமே எப்படி இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. கடந்த வாரங்களில் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ண வேண்டாம்னு ஆண்டவரே சொல்கிறார். அவர்கள் அளப்புவதைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அளப்ப வேண்டாம். அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அதிக வசனிப்பினால் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. நாட் பை ரெப்படிஷன், அதாவது உன்னையே திரும்ப திரும்ப 1000 தடவை 2000 தடவை சொல்கிறதுனால ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவ்விதம் செயல்படக்கூடிய விதம் அல்ல. உங்கள் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே உங்கள் தேவை இன்னதென்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினால் இப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று அற்புதமான விவரம் நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகினால சங்கீதம் 23 மிகவும் பிரபலமான, எல்லாருக்கும் அறிமுகமான அற்புதமான வார்த்தை. ஆகிலும் திறந்த மனதோடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பது ரொம்ப நல்லது. அங்கே தாவீது, a person is rightly related with God, தேவனோடு சரியான உறவு இருப்பதின் விளைவு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் கவனிக்கிறோம். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேராக தான் இந்த வசன பிரயாணம் நடைபெறுகிறது. அவனை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். நீதிமான் விண்ணப்பம் பண்ணுகிறான், கர்த்தர் அவனை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதில் நம்ம முதல் வசனத்திலேருந்து நாம் கவனித்திருக்கிறோம். வேதம் போதிக்கிற கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சிடையேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்பது தான் என்னுடைய அற்புதமான மொழிபெயர்ப்பு. மறுபடியும் இதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். வசனம் முதல் வார்த்தை எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எப்படி ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க இல்லையா? மறுபடியும் நான் சொல்கிற கோணம் நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒன்றுமே இல்லை, எப்போ தரப்போறீர், எத்தனை நாள் அப்படிங்கிறது ஒரு விதம். இவர் எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரியலிஸ்டிக்லி வாழ்க்கையில் எல்லா நேரம் அப்படி தான் இருக்கிறதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பவுல் ஒரு இடத்துல சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கொண்டு படித்திருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டாலும் நாங்கள் சகலவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கிறோம், வெறுங்கையாகத்தான் இருக்கிறோம். வெறுங்கையாக இருந்தாலும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறார். விளைவு என்னவென்று கேட்போம் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தில் போன வாரம் நம்ம கவனித்தோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் என்று என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று இருக்கிறோம். அப்போ க்ரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ் போன வாரம் நம்ம கவனித்தோம். ஏன் இந்த ஒவ்வொரு வசனமாக கவனிக்கிறோம் என்று கேட்டால், அதுக்கப்புறம் தான் ஆத்மாவை தேற்றுகிறார், அதுக்கப்புறம் தான் நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீதியின் பாதையில் நடத்த முடியும், நடக்கிறதுக்கே பலன் இல்லைங்கிற ஆளை போய் ஒன்று நடத்துவது ரொம்ப சிரமம். ஆகினால்தான் தான் போன வாரம் நாம் எளியா மையமாக வைத்து நாம் கவனித்தோம். இங்கே புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபுட் அண்ட் வாட்டர், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு என்ன செய்கிறார், விளக்குகிறார். அப்போ எப்படி அப்பம் தண்ணீர் சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறதோ, அதுபோல தான் வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும்
ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று இருக்கார். இப்போ 2ஆம் வசனத்திலே இன்னொரு அற்புதமான விஷயத்தை தான் ஆண்டவர் தயவினால் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று இருக்கார். ஆங்கில மொழிபெயர்ப்பை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். He makes me lie down in green pastures and leads me beside still waters அப்படின்னு இருக்கார். எப்படி அதனுடைய எளிமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னை அமரப் பண்ணுகிறார் என்று இருக்கார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இல்லையா, ஸ்டில் வாட்டர்ஸ்ன்னு இருக்கிறதல்லவா, அந்த ஸ்டில் வாட்டர்ஸ் அதுக்கு அருகாமையிலே அவர் என்னை அமரப் பண்ணுகிறார் என்று இருக்கார். பாருங்கள், உன்னத பாட்டில் ஒரு வார்த்தை விதமாக இருக்கிறது. உங்களுடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர் அப்படின்னு ஒரு வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. மடக்குகிறீர் என்று சொன்னால் வேர் டு யூ காஸ் இட் டு ரெஸ்ட்னு இருக்கார். பாருங்கள், ஆடுகளுக்கு ஒரு குணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்போ இளைப்பாருங்கிற ஒரு ஞானமே அதுக்கு சில நேரத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகினால அதை மெய்ப்பதும் ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அதுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏசாவை யாக்கோபு சந்திச்சுக்கிறாங்க அல்லவா. அப்போ ஏசா சொல்கிறாரு, வாங்க நம்ம ஒட்டுக்கா போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாக்கோபு சொல்ல, இல்லை நீங்கள் முன்னாடி போங்க, இல்லை எங்கள் ஆள் கூட இருக்கட்டுமா, இல்லை உங்கள் ஆளையும் சேர்த்திட்டு என்ன செய்யுங்க, கூட போங்க, நான் மெதுவாக தான் வர முடியும். ஏனென்றால் கறவலாடுகள் இருக்கிறபடினால் அவைகளை வேகமாக ஓட்டினால் அவைகள் மாண்டு போகும் என்று சொல்கிறார். அப்போ இந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஓய்வு நாள் என்று வேதம் போதிக்கிறது அல்லவா, இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு இணைப்புள்ள ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால ஹீ மேக்ஸ் மீ லை டவுன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவர் என்னை அமரப் பண்ணுகிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அவர் என்னை அமரப் பண்ணுகிறார். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில தான் என் ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? தேற்றுகிறார் இல்லையா. இன் ரெஸ்ட்ஃபுல்னஸ் ஹீ ரெஸ்டோர்ஸ் மை சோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மறுபடியும் டாக்டர்கிட்ட எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், சில நேரங்கள் அதிகமான நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நல்லா ரெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் ரைமிங்காக நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார். எங்கே ரெஸ்ட் எடுக்க முடியுதே இல்லையா. ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுற அன்றைக்கி தான் இல்லாதவங்க இல்லையா, இது வரைக்கும் வராதவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க இல்லையா. ஃபோனை ஆஃப் பண்ணலான்னு நினச்சோம்னா ஆஃப் பண்ணுறக்குள்ளேயே 10 பேர் கூப்பிட்டுறாங்க. நான் அந்த 10 பேருக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே இன்றைக்கி ரெஸ்ட்டே வேண்டாம்ப்பா, நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கிறோம். இன்னொரு வகையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லைஃப் ஸ்டைலை மாறிடுச்சு அல்லவா. நம்ம ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அதுக்கு இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. எப்படி மூச்சு எடுக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு இல்லையா. அந்த அளவுக்கு சூழ்நிலைலாம் மாறி ஒரு இடத்துல உட்காருங்க, நல்ல மூச்சு எடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அது காசு கொடுக்கணும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. இதெல்லாம் ஒரு பயிற்சியான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அந்த ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு இருக்கிற நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்கிறார் இல்லையா, நான் கூலிக்காரன் அல்ல, நான் யாரல்ல, கூலிக்காரன் அல்ல, ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்படி ஜீவனை கொடுக்கிறவர் அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறபடினால், நாம் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால், அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறபடினால், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறபடினால், அவரை பற்றி கொண்டிருக்கிறபடினால், இங்கு பைபிள் சொல்லுகிறது அவர் நம்மை அமரப் பண்ணுகிறார். சொல்லுங்கள், அவர் நம்ம என்ன செய்கிறாருங்க, அமரப் பண்ணுகிறார். ஆகினால தான் இதை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 46:10 மறுபடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் அதனுடைய அழுத்தத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யூ பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் அப்படின்னு இருக்கிறோம். நமக்கு சவால் என்னவென்று கேட்டால், ஐ எம் அனேபிள் டு பி ஸ்டில்லுங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையே என்னன்னு கேட்டால், என்னால் அமர்ந்திருக்க முடியலங்கிறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகினால தான் அவர் அமர பண்ணுகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் இல்லையா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறார் இல்லையா. நல்லா மூச்சு வாங்குங்க. அந்த மூச்செல்லாம் எடுக்கிறேங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, உள்ளுக்குள்ளே இருக்கிற பதட்டம் இல்லையா, பேனிக் அட்டாக்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. சிலருக்கெல்லாம் அது வந்துடும் இல்லையா. பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்று ஸ்லோ இல்லையா, டேக் டீப் பிரெத், அதுதான் அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பயம் அதெல்லாம் கவிட்டு வரும் பொழுது அதை செய்வதற்கே சிலருக்கு என்ன ஆயிரும், ரொம்ப சிரமத்தில் போகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால இதெல்லாம் புதுசு. ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அதுவும் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கிறது. சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க.
அந்த அட்டாக் கூட இப்போ பேனிக் அட்டாக் வேறு. இந்த பேனிக் அட்டாக்னு உங்களுக்கு புரிகிறதா? திடீர்னு காரணமே இல்லாதபடிக்கு ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்து விடுகிறது, இல்லையா, மூச்சு திணற மாதிரி இருக்கிறது. ஆனால் சுற்றி ஒன்றுமே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க, எல்லாமே சாதகமாக தான் இருக்கிறது. காரணமே இல்லாதபடிக்கு சரீரம் என்ன செய்கிறது, இல்லையா, ஏதோ ஒரு காரணத்திற்காக அது அப்படி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலாக அதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கே இருக்கும். சரி, அது இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது நான் தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறது. பி ஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பி ஸ்டில்னா யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஐ எம் அனேபிள் டு பி ஸ்டில்லுங்கிறது தான் எனக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொன்னால் எனக்கு அமர்ந்திருக்கிறது தான் எப்படி இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவர் என்னை அமரப் பண்ணுகிறார். சொல்லுங்கள், அவர் என்னை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். பிசைட் ஸ்டில் வாட்டர்ஸ், ரெஸ்ட்ஃபுல் வாட்டர்ஸ்னு இருக்கிற ஆங்கில வார்த்தை ரொம்ப எளிமையாக இருக்கிறது. ரெஸ்ட்ஃபுல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணி ஓடுது, ஆனால் ஓடுறதே தெரியாத அளவுக்கு மிகுந்த எப்படி இருக்கிறது, சலனமில்லாத ஒரு நீரோட்டம். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், சலனமில்லாத ஒரு நீரோட்டம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன கேட்கும், சத்தம் கேட்கும். சிலர் வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் இருக்கும். நான் சொல்ல விளங்கிக்கொள்ளுகிறது தான், 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த தண்ணீருடைய சத்தம் கேட்குறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அப்போ கிட்ட வந்துடுச்சு, அது வந்து பொங்கி வரக்கூடிய ஒரு தண்ணீர் இல்லையா? அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்குது, அதுக்குன்னு சில அழகெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஆடுகளுக்கு நீர் கொடுக்கும் பொழுது பைபிள் மெய்ப்பன் எப்படி கொடுக்குறாரு, அமர்ந்த தண்ணீர். ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறார் இல்லையா? அவரும் ஒரு ஃபார்மராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு இல்லையா ஷெப்பர்டாக இருந்து அப்புறம் பாஸ்டோரல் ஷெப்பர்ட் அந்த நிலைக்கு வந்தவர். ஆகியனால ரொம்ப வயது முதிர்ந்த நல்லா அற்புதமாக போதிக்கக்கூடியவர். அவர் விதமாக ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறார். ஏன் ஆட்டுக்கு அமர்ந்த தண்ணீர் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆடு தலைக்கறி சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது, நான் சொல்லணும் புரிகிறதா? அந்த ஆட்டு வாய்க்கு மூக்குக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆகினால ஓடுற தண்ணியில் கொண்டு போய் இந்த தண்ணி குடிக்க விட்டோம்னா புறையேறி கஷ்டமாயிரும். அதனால் மெய்ப்பர்கள் பொதுவாக எப்படிப்பட்ட தண்ணியில் அமர்ந்த தண்ணீர் என்று சொல்கிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்று தான். நான் சொல்ல, ஒரு மிருகத்திற்கு இவ்வளவு கரிசனை கொண்டு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், பாருங்கள், தேவன் என்னுடைய ஆடுகளுக்காக நான் எதையே கொடுக்கிறேன், ஜீவனையை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம மேலே எவ்வளவு அக்கறை உள்ளவரும் கரிசனை உள்ளவருமாக இருக்கிறார் என்பதை வழங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குறிப்பாக நாம் கவனிக்கும் பொழுது வேதம் விதமாக சொல்கிறது ரெஸ்ட்ஃபுல் வாட்டர்ஸ் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நம்முடைய ஹி பிரிங்ஸ் அஸ் டு அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட்ஃபுல் ஹார்ட் இல்லையா? அங்கே அமர்ந்த தண்ணீர் என்று இருக்கிறது போல நம்முடைய அமர்ந்த ஒரு இதயத்துக்கு நேராக நம்ம என்ன செய்கிறார், நம்முடைய இதயம் அமர்ந்த நிலையில் இருப்பதற்கு நம்ம என்ன செய்கிறார், அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். அதை தான் சங்கீதம் 46 நாம் கற்றுக்கொண்டது போல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் இல்லையா? அவர்தான் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளவான். நமக்கு இருக்கிற நிறைய பதட்டம், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது வரலன்னா இது வந்துச்சுன்னா என்றெல்லாம் பல எண்ணங்கள் போகும் பொழுது பாருங்கள், வி ட்ரை டு கண்ட்ரோல் திங்ஸ் இல்லையா? அப்போது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இது நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள் போய் கொண்டு இருக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று என்ன செய்ய வேண்டும். அது பலமுறை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். நாம் அமர்ந்திருந்து நான் தேவன் இல்லை என்பதை முதலாவது என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வி ஆர் வெரி லிமிட்டட் இல்லையா? நீங்கள் இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு அட் அ கிவன் டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ இடத்துல தான் இருக்க முடியும், ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். 2 கண் வச்சுருக்கீங்க, இந்த எவ்வளோ திசையில் பார்க்க முடியும், ஒரு திசையில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியல. நாங்கள் சிசிடிவி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். எவனை ஆஃப் பண்ணி விட்டான்னா ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? 2 கண் வச்சுருக்கிறோம், ஒரு டைரெக்ஷனில் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் இல்லையா? எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் தேர் ஆர் திங்ஸ் பியாண்ட் தேர் கண்ட்ரோல். இன்னும் அதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம், நம்முடைய ஆளுகைக்கு மேற்பட்ட விஷயங்கள் தான் எப்படி இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது இல்லையா? வாட் இஸ் விதின் அவர் கண்ட்ரோல் அண்ட் வாட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆளுகைக்கு மேற்பட்ட விஷயங்கள் தான் ஏராளமாக இருக்கிறோம். நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம், என்ன நம்ம கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கிறது, ரிமோட் கண்ட்ரோல் கூட கிடையாது
அதுவும் 2-3 தடவை தட்டினா தான் அது என்ன செய்யும், அது வேலை செய்யும் இல்லையா? ஆகையினால் அப்படி தான் இருக்கிறது வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அமர்ந்திருக்கிறது தானே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? பதட்டம் இருக்கு இல்லையா? வேதத்தில் விதமாக வாசிக்கும், மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறது தான் மனம். போன வாரம் காணிக்கை பாட்டு என்ன பாடினோம் இல்லையா? ஞாபகம் இருக்கிறதா? காணிக்கை பாட்டு முடிஞ்சோன்னே வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கு என்ன பாட்டு பாடினோம்? விசுவாசியே நீ பதறாதே கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அப்போ விசுவாசி பதறான்னு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவன் பதட்டம் வரத்தான் செய்கிறது. ஆனால் அதை எப்படி ஜெயிக்கிறான் என்பது தான், எப்படி கர்த்தர் அவனை ஜெயங்கொள்ள வைக்கிறார் என்பது தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் தேவன் பயப்படாதீர்கள், உங்கள் தேவன் வருவார், உங்களுக்கு நீதி செய்வார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அவர் தேவனாக இருக்கிறார் என்றெல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது என்னவென்று கேட்டால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 62 மறுபடியும் நாம் அறிமுகமான அற்புதமான வார்த்தை. மறுபடியும் நுணுக்கத்தை கவனிப்பது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று இருக்கிறது. அப்போ முதல் வசனத்தில் எப்படி சொல்கிறாருன்னா அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்ன சொல்கிறார். ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறது அதுதான் ஐடியல் ஸ்டேட் இல்லையா? ஆனால் சூழ்நிலையெல்லாம் மாற்றம், பதட்டம் இவைகளெல்லாம் வரும் பொழுது பாருங்கள், அந்த அமர்ந்திருக்கிறதுன்னு 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் அல்லவா? பாருங்கள், பிற்பாடு நீங்கள் 2ஆம் வசனம் வரும் பொழுது நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடந்து சுவருக்கும். அவங்க 3ஆம் வசனத்தில் பிரச்சனை இருக்கிறது. எத்தனை நாள் ரொம்ப நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அப்படின்னா, நான் எது வரைக்கும் அவன் நினைப்பான்னு நினைக்கிறீங்க? ஆள் இல்லாதவன் போகிற வரைக்கும் அவன் என்ன செய்வான் இல்லையா? சில நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது அல்லவா, அவனுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. ஏன்னா நைட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான். இவனை எப்படி இப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆமான் இருக்கிறார் அல்லவா, ஆமான் தூங்காமல் தான் உட்காந்துருக்கிறார் இல்லையா? ஏன் தூங்காமல் இருக்கிறாரு? மொர்தெக்காய் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆமான் தூங்காமல் இருக்கார். ஆமான் தூங்காமல் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? தூக்கு மரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லையா? ராஜாவும் தான் தூங்காமல் இருக்கிறார் இல்லையா? ஆனால் அதுக்கு ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். 4ஆம் வசனம் வரும்பொழுது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறார்கள். இதுதான் இதுதான் ரியாலிட்டி இல்லையா? ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஆத்மா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது இல்லையா? இதெல்லாம் கேட்கும் பொழுது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, விசேஷமாக 5ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அதாவது ஒரு ஆள் நல்லா இருந்துச்சுனாருன்னா எப்படியும் அவருடைய அந்த நிலையிலிருந்து அவரை கீழே விளை வைக்கணும். அதுக்காக அபத்தம் பேசுவது, இல்லாத பொல்லாதவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது என்று கேட்டால் பாருங்கள், பொய் சொல்கிறவங்க எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிறாங்க. இந்த உண்மை சொல்கிறவங்க தான் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்கிற உலகம், பொய் சொல்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லிக்குவாங்க, சொல்லிவிட்டு கடைசியில் ஐம் சாரின்றுவாங்க. இப்போ உண்மை சொல்கிறவங்க தான் இப்படி என்ன நிலையில் இருக்கிறோம் என்று கேட்டால், உண்மை சொல்லுகிறவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்போ எது ரொம்ப எளிமையாக இருக்கிறது இல்லையா? பிசாசு அவன் பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமாக இருக்கிறான், அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் தான் மேனுஃபேக்சர், டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாமே அவர் தான். சொந்தத்திலேருந்து எடுத்து பேசுகிறான்னு சொன்னோம்னா பாருங்கள், அவனுடைய உள்ளமே இப்படி தான் நிறைந்திருக்கிறான். அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்கிறது அல்லவா, அவன் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்வான் என்று சொன்னால் அவங்க என்ன தான் பேசுவாங்க, பொய் தான் பேசுவாங்க. சிலர் பொய் பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரியும், சிலர் பொய் பேசுகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு மாத்திரம் தெரியாது. நான் சொல்கிறது நீங்கள் நிதானிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சிலர் பொய் பேசுகிறோம், நம்மளே பொய் பேசுகிறோன்னா நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஏன் சிலருடைய நிலை எப்படி இருக்கிறதுனா, அவங்க பொய் பேசுகிறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும், ஆனால் யாருக்கு மாத்திரம் தெரியாது. இவங்களை யார் போய் காப்பாற்ற முடியும்? நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் உலகத்தில், அதாவது ப்ரொஃபஷ்னல் லயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட லயர்ஸுங்க? ஆமாம், ப்ரொஃபஷ்னல் லயர்ஸ். இவர்களுக்கு பொய் சொல்லணும்னு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டால், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து
தங்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். இங்கே தான் மறுபடியும் சங்கீதம் 55 இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகள் வெண்ணெயை போல் இருக்கும், ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உருவின பட்டயத்தை போல் இருக்கும். அவன் இதம் பேசினாலும் நம்பாதே, அவனுடைய இருதயத்தில் 7 அருவருப்புகள் இருக்கிறது, நீதிமொழிகள் இருக்கிறது அல்லவா? அப்போ இதம் பேசுவது இப்போ சங்கீதக்காரன் சொன்னது போல் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வெண்ணையாக இருக்கும். இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அல்லோ இவ்வளோ நல்லா பேசினாங்களே, அதை தான் நான் நம்பிட்டேனே இல்லையா? அப்பனுடைய விளைவை பார்க்கும்பொழுது மறுபடியும் என்ன செய்கிறது? பதட்டம் ஏற்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ தான் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் என்ன செய்யும்? வரும். மறுபடியும் அவர் சொல்கிறார், என்கரேஜ் பண்ணுறார், நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு. இப்போ நானே அதை செய்ய முடியும் என்று சொன்னால் தேவனுடைய உதவி எனக்கு தேவை இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ சில நேரங்களில் சில நாள் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அமெரிக்கையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நாள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரே பதட்டமாக தான், காலையிலேருந்தே ஒரே டென்ஷனாக தான் இருக்குதுங்க. அப்படி என்னங்க டென்ஷனாக தான் எனக்கே தெரியல, ஆனால் எப்படி தான் இருக்கிறது? டென்ஷனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களவா? இப்படிப்பட்ட நிலைமையில் நல்ல மெய்ப்பன் அமர்ந்த தண்ணீர் எண்டை நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். ஹீ மேக்ஸ் மீ லை டவுன். அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஹீ மேக்ஸ் மீ லை டவுன் சொல்லும் பொழுது என்னை அப்படிப்பட்ட ஒரு அமர்ந்த நிலைக்கு என்னை என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். அந்த வார்த்தையும் ரொம்ப அற்புதமான வார்த்தை. போய் சேர்ந்துக்கோ, அங்கே தான் அமெரிக்கா இருக்கிறது, அமர்ந்துரு அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அமர்ந்திருக்க பண்ணுகிறார். ஏன்னா இந்த சொல்லும்படியாக இருக்கிறோம், அமர்ந்திருக்க பண்ணுகிறார். எப்படி பண்ணுறாருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கவனிக்கும்படியான அற்புதமான வார்த்தை. இப்போ இந்த ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை இல்லையா? 6 நாள் தேவன் சிருஷ்டித்து முடித்த பின்பு 7ஆவது நாளில் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ரெஸ்ட் வேண்டும் என்பதற்காக அல்ல, ஓய்வினுடைய பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய எளிமையான சிறப்பான விஷயம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் இல்லையா? முடித்திருக்கிறார் என்கின்ற நிலைமையில் தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பதட்டத்துக்கு ஒருபோதும் ஓய்வு வரப்போவது இல்லை. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறக் கடவோம். நாம் அவைகளில் நடக்கும்படிக்கு அவைகளை முன்னதாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த டென்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல முறை சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வாட்ச் தி டென்ஸ் இன் தி பைபிள்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் யூ வில் பிகம் வெரி டென்ஷன்ட் இன் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? வார்த்தையில் இருக்கக்கூடிய காலங்களினுடைய அந்த அந்த நிலை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்வார் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு இருக்கிறோம். செய்திருக்கிறார் என்று வரும்பொழுது பாருங்கள், அதனுடைய அணுகுமுறையே எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? அப்போ குறிப்பாக நாம் கவனிக்கும் பொழுது, ரெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது சத்திய ரீதியாக நாம் கவனிக்கும் பொழுது பாருங்கள், அவர் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு யாரையாவது குறித்து சொன்னால் என்ன புரியுது உங்களுக்கு? கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அந்த வசனம் வந்துடும். ஆனால் மத்தேயுவில் வாருங்கள் நான் உங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆர்ஐபின்னு போடுறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். அது எப்போ தான் போடுவாங்க? போனதுக்கப்புறம் தான் இல்லையா? அவர் போனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். நான் சொல்கிறது கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால் பாருங்கள், இந்த ரெஸ்ட்டுங்கிறது இட்டர்னல் ரெஸ்ட், அது வேறு இல்லையா? நித்திய இளைப்பாறுதல் என்று இருக்கிற, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். அது ஒரு நிலை, அது அல்டிமேட் ரெஸ்ட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் இப்போது வாழ்க்கையில் இப்போது கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் என்னை அமரப் பண்ணுகிறார். அவர் என்ன செய்கிறாருங்க? அமரப் பண்ணுகிறார். அப்போ அதனுடைய கருத்து சத்தியம் எவ்விதம் விளக்கப்படுகிறது என்று கேட்டால், ரெஸ்ட் நாட் ஃப்ரம் ஒர்க் பட் ரெஸ்ட் இன் ஒர்க். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஓய்வு என்பது, இளைப்பாறுதல் என்பது வேலையிலிருந்து இளைப்பாறுதல் அல்ல, வேலையில் இளைப்பாறுதல். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். வேலையிலிருந்து அல்ல, வேலையில். அப்போது வேலையில் தானே நமக்கு இப்போ பிரச்சனை இருக்கிறது. ஒரே டென்ஷனான வேலையாக இருக்கிறது இல்லையா? ரிலாக்ஸ் பண்ண முடியல. குடும்பத்தில் பலவிதமான பொறுப்பின் நிமித்தமாக வரக்கூடிய சில அழுத்தங்கள் இருக்கிறது. அதுக்கு பொறுப்புனால தான் அழுத்தம் வருதுங்கிறதுக்காக, அழுத்தத்தை தாங்க முடியலங்கிறதுக்காக பொறுப்பை துறக்க முடியுமா? முடியாது. பொறுப்பை செஞ்சு தான் ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ்டுன்னு சொன்னோம்னா
அப்போ கிவிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன ஆகும்? பொறுப்பை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, செய்ய வேண்டியது நீங்கள் செய்யலை அப்படின்னா அதனால் வரக்கூடிய விளைவு இருக்கிறது அல்லவா, அதுக்கு பேசாமல் செஞ்சுட்டே போயிடலாம். நான் சொல்ல புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில் தேவன் எப்படி நமக்கு உதவி செய்கிறாருங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ ரெஸ்ட்டு என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய வேதத்தினுடைய ஒரு அற்புதமான உபதேசத்தின் அடிப்படையில் ஒரு சம்மரி ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். ரெஸ்ட் இஸ் ஒர்க், ஹார்மோனியஸ் ஒர்க்கிங் ஆஃப் ஆல் தி ஃபேக்கல்டிஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா? த வில், தி ஹார்ட் அண்ட் தி இமேஜினேஷன் அண்ட் தி கான்ஷியன்ஸ். அதாவது பாருங்கள், நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய திறன், நம்முடைய மனசாட்சி, இவைகளெல்லாம் இணக்கமான இசைவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. சொல்கிற இவைகளெல்லாம் இணக்கமாக இசைவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. இதை எப்படி எளிமையாக உதாரணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இல்லையா? வாகனம் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, மேனுவல் கியர் ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உதாரணம் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடுறீங்க இல்லையா? கொஞ்சம் எக்ஸலேட்டர் கொடுத்தோன்னே கொஞ்சம் வேகமாக போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இல்லையா? சிலர் வீட்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட் கியர்லேருந்தே சர்ச்சு வரைக்கும் என்ன செய்வாங்க? நான் சொல்லுவேன், வண்டி ஓட்டுறவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தா என்ன சொல்லுவாங்க? தயவுசெய்து எதை மாற்று. நான் சொல்லுவேன், புரிகிறதா? இப்போ ஃபஸ்ட் கியருக்கு அவ்வளோதான் போகும். அதுக்கப்புறம் வண்டி என்ன செய்யும்? தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்புறம் செகண்ட் கியர் போனோம், அது கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே மாற்றணும்? தேர்டு. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போது டாப் கியர் சொல்கிறாங்கல்லவா, ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ வாட்டவர், அதில் போகும்பொழுது க்ரூசிங் ஸ்பீட், இப்போ பிளேன்னு சொன்னோம்னா க்ரூசிங் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அப்போ இது அந்த 5வது கியரில் நீங்கள் போகும் பொழுது வண்டி 80ல் போனாலும் அல்லது 90ல் போனாலும் இவங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக சுமூகமாக எல்லாமே என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆனால் அதே சமயத்தில் 3rd கியர்லேயே 90ல் போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப உரிமிட்டுருக்கோம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போது அந்த 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 என்ஜினுடைய சிஸ்டமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், இதுக்கு இவ்வளோ தூரம், அதுக்கு அவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு நிலையான ஒரு செயல்பாடு வரும் பொழுது நீங்கள் இங்கேருந்து 500 கிலோமீட்டர் ஓட்டினாலும் ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால் இல்லையா? அது பாட்டுக்கு என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும் இல்லை? எந்த விதமான, ஏன்னா எல்லாமே ஹார்மோனியஸாக இசைவாக இணக்கமாக என்ன செய்கிறது? வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கல்யாணமும் அப்படி தான். சிலர் ஃபஸ்ட் கியர்லேயே அப்படியே நான் சொல்றது விளங்கி கொள்ள முடிகிறது தான். ஒரு ஸ்மூத்னஸ் இன்னும் என்ன செய்யலை? வரல. அது எங்கெங்கே பாஸ்ட்டு வருது? 3rd கியர் போட்டோம்னா மாமியார் வந்தோன்னா செகண்ட் கியர் கொண்டு போய் நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறது தான். அவங்க போகிற வரைக்கும் செகண்ட் கியர்லேயே கர்றன்னு ஓட்டி இல்லையா? எங்கே நம்ம வாழ்க்கையில் சுமூகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சுமூகம் வர்றதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் சம்மந்தி கூட ஒத்து போகிறது, அது ஒரு பெரிய நான் விளங்கி கொள்ள முடிகிறது தான். எங்கே வாழ்க்கை அனுபவிக்கவே முடியல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இங்கே ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்னவென்று கேட்டால், நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சிகள் இல்லையா, நம்முடைய மனசாட்சி, இவைகளெல்லாம் இசைவான இணக்கமான ஒரு நிலையில் செயல்படுகிறது. செயல்படுமா? செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதனால தான் வேதம் போதிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் தான் அது வருகிறது. ஈ ரெஸ்டோர்ஸ் மை சோல், என்னுடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லும்போது, தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த பாருங்கள், இந்த ஃபேக்ட்ரி செட்டிங் சொன்னல்லவா, அதை அடுத்த வாரம் தான் கவனிக்கணும். அந்த நிலைக்கு கொண்டு வர்றார். ஆனால் அது செயல்படுமா என்று கேட்டால் கட்டாயம் செயல்பட முடியும். எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அப்பொழுது எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறது. பாவம் பாதிக்காத இடமே இல்லை. அப்போ உணர்ச்சியில் பாதிப்பு இருக்கிறது, உணர்வில் என்ன இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறது. அதாவது புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். புரிந்து கொள்வதே தப்பாக புரிஞ்சுட்டாருன்னா என்ன எப்படி இருப்பார்? அப்போ தப்பான உணர்ச்சிகள் தான் என்ன செய்யும்? வெளிப்படும் இல்லையா? அப்போ தவறான உணர்ச்சிகள், தவறான புரிந்து கொள்ளுதல், தீர்மானம் மாத்திரம் கரெக்டாக வந்துடுமா? தீர்மானம் எப்படி தான் வரும்? தவறானது தான் வரும். ஒன்றில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாவற்றிலும் அதனுடைய பாதிப்பு கட்டாயம் இருக்கும். மறுபடியும் ஆழ்த்தவத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இது எங்கே பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது? பாதிப்பு இருக்கிறது. அப்போ எல்லாம் இயங்க வேண்டிய விதமாக இயங்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், இயங்க வேண்டியதெல்லாம் இயங்க வேண்டிய விதமாக என்ன செய்யலை? இயங்கிறது இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை, ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நான் அமர பண்ணுவேன், ஐ வில் மேக் யூ லை டவுன்னு சொல்கிறார் இல்லையா? அது விதம் செயல்படுகிறது என்று கேட்டால், நான் உங்களுக்கு சொன்னது போல், ஆல் அவர் ஃபேக்கல்டிஸ் ஒர்க்கிங் இன் ஹார்மோனியஸ்லி ஒர்க்கிங் டுகெதர்
இணக்கமாக இசைவாக என்ன செய்கிறது, செயல்படுகிறது. அது ஏன் செயல்பட முடியும் என்று கேட்டால் காரணம் அவர் எவ்விதமாக சொல்கிறார் என்று கேட்டால், பிகாஸ் ஈச் ஹேஸ் ஃபவுண்ட் இன் காட் தி ஐடியல் ஸ்பியர் ஃபார் இட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபங்க்ஷன். இதான் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், பலமாக நல்ல ஞானம் கர்த்தரான் கொடுத்துருக்கனால யோசித்து சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். ஏன் அவைகள் இணக்கமாக இசைவாக வேலை செய்ய முடியும் என்று கேட்டால், அவைகள் தேவனில் தங்களுடைய நிலையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை நான் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், ஆத்மா தேவனுக்குள் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்க பழகி கொண்டதின் விளைவு சரியான இடத்திலிருந்து சரியாக வேலை செய்து சரியான வளர்ச்சி அடைந்து திருப்திகரமான செயல்பாட்டில் அது நிற்கிறது. திறவுகோல் என்னவென்று கேட்டால், அது தானாக அங்கே போய் நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தருக்குள் தான் அந்த நிலை ஏற்படுகிறது. எத்தனை பேர் புரிந்த ஆமேன் என்று சொல்ல முடியும்? அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாதுன்னு சொல்கிறார் இல்லையா? ஈச் ஃபைண்டிங் இட்ஸ் ஐடியல் பொசிஷன் இன் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த பொழுது எதுவெல்லாம் எங்கெல்லாம் சரியாக இருக்க வேண்டுமோ அப்படி தான் சிறப்பாக செய்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். பாவம் உள்ள பிரவேசித்த உடனே எல்லாவற்றிலும் என்ன கந்தரகோலம்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் குழப்பம் ஏற்படுகிறோம். இப்போ மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது தான் எது எது எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அங்கங்கு இருக்கும்படிக்கு அவர் உதவி செய்வதின் விளைவு அவைகள் எல்லாம் இணக்கமாகவும் இசைவாகவும் இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்தை எளிமையாக குடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே சங்கீதக்காரன் தான் 2 சங்கீதம் எழுதுகிறார். ஒன்றில் என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், அதுவும் உண்மைதான், அது உண்மைதான். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அப்போ இது என்ன, இது வேறு வேறு ஆளா? ஒரே ஆள் தான். ஆமாம், அப்படி தான் இருந்தது, அப்படி தான் கஷ்டம் இருந்தது. ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், அதெல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள் தேவனுடைய அற்புதமான கிருபை, அவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்வதின் விளைவு இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று கேட்டால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த எல்லா நன்மைக்கு நான் கைமாறு எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நான் அவரை என்ன செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். முழு உள்ளத்தோடு கூட நான் அவரை என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இல்லையா, நம்முடைய ஆல் தி ஃபேக்கல்டிஸ், நம்முடைய உணர்வு, உணர்ச்சி, நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய திறன், இவைகளெல்லாம் தேவனுக்குள் சரியான நிலையில் நிற்பதின் விளைவு ஓய்விலும் சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஓஞ்சு போனதல்ல, ஓய்வில் சிறப்பாக வேலை செய்கிறோம். எத்தனை விட புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும். இப்போ உதாரணத்தை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்தினால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார். இப்போ நைட் நம்ம தூங்குறோம் அல்லவா இல்லையா, ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு சங்கீதம் முழுவதும் கவனித்து பார்த்தீங்கன்னா, பகல் முழுவதும் மனுஷன் வேலைக்கு போகிறான், அப்புறம் அவனை இளைப்பாற பண்ணுறாரு. நைட்டு இல்லையா, மிருகங்களெல்லாம் என்ன செய்கிறது, அது வேலை செய்கிறது, அது இறைக்கு போகிறது. விடியும் பொழுது இவன் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்கிறாரு. இப்போ நம்ம தூங்கும் பொழுது இல்லையா, அங்கே மறுபடியும் அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களவா. ஒருவர் விதமாக எளிமையாக நிதானிக்கிறார். அது ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது. அதாவது நீங்களே பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பாடியை டிசைட் பண்ணி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு தீர்மானிச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது எழும்பும் பொழுது தான் எழும்பும். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ நாம ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம ரெஸ்ட்ஃபுல் பொசிஷனில் என்ன நடக்கிறது? இன்னொரு எளிமையாக உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டிங்கன்னா எழும்பும் போது எப்படி எந்திரிக்கிறீர்கள்? பிரிஸ்காக தானே எந்திரிக்கிறீங்க இல்லையா? ஆனால் தூக்கத்தில் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எழும்பும் பொழுது எப்படி தான் இருக்கிறது? யார் மூஞ்சிலும் முழிச்சுமா? யார் மூஞ்சிலையும் முழிக்கல. உங்கள் வீட்டில் ஆளே இல்லை, நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. எங்கே யார் மூஞ்சிலும் முழிச்சிருப்பீங்க? நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது அந்த ரெஸ்ட்ஃபுல் நிலையில் எல்லாம் இருக்க வேண்டிய நிலையில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரும் அற்புதமான ஆலோசனைகள்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, அப்புறம் 9 மணிக்கு பசிக்கும்போது யார் சாப்பிட்றது? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மிட் நைட் ஸ்டாக் இருக்கிறது. நம்ம ஊரில் மிட் நைட் பொஃபே நல்லா என்ன செஞ்சுருக்காங்க. அதாவது காலையிலேருந்து எதெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் 12 மணிக்கு மேலே அரைகுறை தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டுவிட்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் டிசைன் பண்ணும் பொழுது இரவு நல்ல நித்திரை கொடுக்கறதுடைய விளைவு என்னவென்று கேட்டால், நீங்கள் தூங்குறீங்க, ஆனால் எல்லாம் ஹார்மோனியஸாக என்ன செய்கிறது, நல்லா ஒர்க் பண்ணுறதுனால காலையில் ஃபுல் பேட்ரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எழும்பும் பொழுது இல்லையா, காலையில் கிருபையின் சத்தத்தை
கர்த்தர் துணிக்கு பண்ணுகிறார். பைபிளில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு சம்பாஷிக்கும். அப்படி இருக்கிறதால காலைதோறும் அவரை என்னை எழுப்புகிறார். அதிகாலை 8 மணிக்கு சிலரை எழுப்புகிறார். நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், இந்த ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஞ்சு போன நிலைமை அல்ல. பாருங்கள், இது எப்படிப்பட்ட சிறப்பான நிலை என்று சொன்னால், எல்லாம் இணக்கமான இசைவான நிலையில் அது என்ன செய்கிறது, செயல்படுகிறது. இது தானாக செயல்படுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தானாலாம் என்ன செய்யாது, செயல்படாது. இப்போ மனிதர்கள் முயற்சி எடுக்கிறான் இல்லையா, இன்னர் என்ஜினியரிங் நிறைய வார்த்தையெல்லாம் சொல்கிறான். எப்படி அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும், எப்படி அதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் நல்ல முயற்சி, அறிவை பயன்படுத்துகிறார்கள். குறை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய அற்புதமான சத்தியம் என்னவென்று கேட்டால், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால், அவர் தர்றேன்னு சொல்லும் பொழுது அவர் தரக்கூடிய இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இதோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு. அப்போ உலகம் ஒரு விதமாக சமாதானம் கொடுக்கறது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரொம்ப டெம்பரவரியாக இருக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் விஷயம் என்னவென்று கேட்டால், அது நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. ஆகையினால தான் ஞானம் என்கின்ற பேர் கொண்டு இருந்தாலும் அவைகள் சரீரத்தை பேணுவதற்கே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது என்று வேதம் ரொம்ப தெளிவுபடுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இது எவ்விதம் செயல்படும் காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் அந்த நிலை, அதாவது உணர்வாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், நம்முடைய மனசாட்சியாக இருக்கட்டும், எல்லாம் தேவனுக்குள் அவைகள் இருக்க வேண்டிய நிலைக்கு அவைகள் இருக்கிறபடினால் அவைகள் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்கின்றன. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அவைகள் தேவ கிருபையினாலே தேவனுக்குள், அந்த தேவனுக்குள்ளுங்கிற வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், புதிய ரிப்பேர்டு கிரியேஷன் கிடையாது, இஸ் அ நியூ கிரியேஷன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது இல்லையா? அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் அதை இன்னொரு உபதேச நிலையிலும் அதை கவனிக்க வேண்டும் இல்லையா. பை த ரினியூவிங் ஆஃப் அவர் மைண்டுன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய மனம் புதிதாகுகிறதுனாலே வாழ்க்கை என்ன செய்கிறது, அப்போது இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிக்கிறார், நமக்குள்ள அற்புதமான கிரியை ஆரம்பிக்கிறார். ஆனால் அது தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டே இருப்பதின் விளைவுதான் பாருங்கள் அற்புதமான மாற்றம் என்ன செய்கிறது, உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது குறிப்பு என்னவென்று கேட்போம். ஒரு உதாரணம், இது எப்படி செயல்படுகிறது என்று கேட்டால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் திருச்சபை குறித்து சொல்கிறாரு. குடும்பத்துக்கும் அதே பிரமாணம் தான், தனிப்பட்ட நபருக்கும் அதே பிரமாணம் தான் இல்லையா. 3 நிலைகளில் அதை நம்ம கவனிக்கலாம் இல்லையா. ஃப்ரம் அ இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிற்பாடு ஃப்ரம் அ ஃபேமிலி யூனிட் அண்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அ சர்ச் ஒர்க்கிங் டுகெதர். இதெல்லாம் எவ்விதம் செயல்படுகிறது என்று பார்ப்போம் என்றால், எபேசியர்கள் நிருபம் 4ஆவது அதிகாரம். இணக்கமான இசைவான செயல்பாடு, இதை கொண்டு வருவதற்கு தான் அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை கொண்டு போய் he makes me lie down, he makes me come to a restful position. ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன் என்று சொல்லும் பொழுது ஓய்ந்து போன ஒரு வாழ்க்கை அல்ல, ஓய்வில் சிறப்பாக பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. கவனிப்போம் என்று சொன்னால், எபேசியர்கள் நிருபத்தில் 4ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கவனித்து பாருங்கள். அவராலே சரீரம் முழுவதும், அது நிறுத்தியே கவனிப்போம், ரொம்ப அற்புதமான வசனம் தான், அவசரப்படாமல் நம்ம நிறுத்தி நிதானிப்போம் என்றால் எளிமையாக இருக்கும். அவராலே சரீரம் முழுவதும், சரீரம்னா மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ கம்போனன்ட் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னமோ, சயின்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கிறது இல்லையா. நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கிறது இல்லையா. நான் உங்களுக்கு சொன்னது போல் பிளேன் குறித்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா. நமக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால சிலதெல்லாம் பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா அதில் சில பிளேன் பல மில்லியன் கம்போனன்ட்ஸ் இருக்கார், பல லட்சம் விஷயங்கள் என்ன செய்திருக்கிறது, அது சேர்த்துருக்கிறான். சேர்த்து அவைகள் எல்லாம் சீராக வேலை செய்தால்தான் இது என்ன செய்யும், சிறப்பாக பறக்கும் இல்லையா. என்ஜினை குறித்து அந்த ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு ரொம்ப அற்புதமான நுணுக்கமாக என்ன செய்திருக்கிறார். மிஸ்மேட்ச் எல்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இந்த பிளேடு இங்கே தான் இருக்கணும், இந்த பிளேடு இங்கே தான் இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா வெயிட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மைன்யூட்டான வெயிட் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அந்த மைன்யூட்டான வெயிட் டிஃப்ரென்ஸ் தான் மேஜர் சேஞ்ச் என்ன செய்யும், கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ நுணுக்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷன் இவ்வளவு நுணுக்கமாக படைத்திருக்கிறான் என்றால் அவனை கர்த்தர் எவ்வளவு நுணுக்கமாக படைத்திருப்பார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இல்லையா. மனுஷன் பிளேனை கண்டுபிடிச்சி இல்லையா, மிகப்பெரிய பிளேன் இருக்கிறது அல்லவா, A380 சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து ஆணு வாயை திறந்து பார்ப்போம், அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா. பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன அறிவு, மண்டையிலே கொடுத்து அவனை படித்தவருக்கு
எவ்வளோ அறிவு, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்போ பாருங்கள், நம்மை படைத்தவர் எவ்வளோ நுணுக்கமாக என்ன செய்திருக்கிறார், நம்மை படைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்கள் இல்லையா, எவ்ரி பார்ட் இல்லையா, சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. அப்படின்னா இணைப்பு வேணும், ஆனால் அது வேணும் இல்லையா. திருமண வாழ்க்கையில் இணைய போகிறார்கள், இணைஞ்சு ஆன் த ரெட் கார்னர் அப்படின்னு ஒருத்தர் பாக்ஸிங்கில் உள்ள, நான் சொல்கிறவங்களுக்கு புரிகிறதா, அந்த ப்ளூ கார்னர்னு சொல்லும்போது இங்கே மனைவி. அப்படி இல்லை, இசைவாய் இணைக்கப்படுதல். கொஞ்சம் பேருக்கு நான் சொன்ன உதாரணமே புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது இவர்கள் திருமணத்தில் என்ன செய்ய போகிறார்கள், இணைய போகிறார்கள்னு சொன்னோன்னே என்ன பிக்சர் காமிக்கிறாங்க அப்படின்னா, பாக்ஸிங் ரிங்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை க்ளவுஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறார், இந்தம்மா கையில் உலக்க, நீ வா, நீ அங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார். நான் சொல்கிறது பின்னாடி வந்து எல்லாரும் விடாதன்னு சொல்கிறதுக்கு 4 பேர். அது வந்து அப்படி இல்லை இல்லையா, ரொம்ப அற்புதமாக போடப்பட்டிருக்கு. எப்படி என்று கேட்டால் பாருங்கள், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. அப்போ இணைப்பும் இருக்கிறது, அந்த இணைப்பில் என்னமும் இருக்கிறது, இசைவும் இருக்கிறது இல்லையா. ஒரு காலத்தில் சைக்கிள் ஞாபகம் வருது இல்லையா. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் வந்து இந்த ரிம்மு பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓடும்போது ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லையா, பிஜிஎம் வந்துகிட்டே இருக்கும். கேட்டிருக்கிறீங்களா, கறக்கு 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 கறக்குன்னு வரும் இல்லையா. அந்த சைக்கிள் ஓட்டுறவர் அங்கே வரும்போதே ஐயா வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உரசிட்டே இருக்கும் இல்லையா. அது உரசுறது வந்து ஏன் உரசுது அப்படின்னு சொன்னால், இணைப்பு இருக்கிறது, ஆனால் எங்கேயோ சரியான இசைவு இல்லாமல் இருக்கிறதுனால எதுலேயும் என்ன செய்கிறது, உரசுகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா. இனி இங்கே பக்கத்தில் சைக்கிள் கடை இருக்குது, அதனால தான் நான் சொல்ல முடியும். அவர் உட்காந்துருப்பார், அந்த ரிம்மெல்லாம் மாட்டிட்டு இப்படி சுற்றுவாங்க. சுற்றி விடும் பொழுது எங்கெல்லாம் உரசுதோ நிறுத்திட்டு லொட்டு 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 லொட்டுன்னு என்ன செய்வாங்க, தட்டுவாங்க. திருப்பி என்ன செய்வாங்க, சுற்றி விடுவாங்க. அப்படி சுற்றி விடும் பொழுது எங்கேயுமே உரசாமல் சத்தமே வரல அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ குடும்பத்தில் எப்படி சுற்றி விடுறது, கரகர கரகர கரகரன்னு சொன்னோம்னா இல்லை, எங்கெல்லாம் தட்டணுமோ வசனத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், சரி பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் குறை இருக்குது தானே, எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கிறது, குறையில்லாத ஆளே கிடையாது இல்லையா. நான் பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குறைவுள்ள 2 பேரை பிடிச்சி கல்யாணத்தில் இணைச்சி அவங்க நிறைவாக வாழணும்னு எதிர்பார்க்கறது நல்ல எதிர்பார்ப்பு தான். ஆனால் குறை இருக்குதுங்கிறத அங்கீகரிக்காமல் நல்லா இருக்கணுங்கிறது மாத்திரம், நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் தாங்க, ஆமாம், ஆனால் பிளட் குரூப் மாத்திரம் நெகட்டிவ். நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா, அதுதான் வேலைக்காகாத விஷயம். ரியலிஸ்டிக்லாம் பார்க்கும் பொழுது அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா. இங்கே இருக்கிற எல்லாம் திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆன ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இதுதான் கர அப்படின்ட்டு தான் போச்சு. அப்புறம் ஆண்டவர் வசனம் கேட்க கீழ்ப்படிய கொஞ்சம் இணக்கம் உண்டாக இல்லையா. இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு 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 நல்ல ஒரு இணக்கத்துக்குள்ளே ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே தேவ கிருபை தான், தானாலாம் ஏற்படாது. நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இது பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு சட்டு என்ன வருது, கோபம் வருது இல்லையா, நீர் தான் அது மேற்கொள்ள எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இசைவும் வேணும். பாருங்கள் எப்படி அற்புதமான வார்த்தை, திரும்பவும் வாசிக்க முடியாது விரும்புகிறேன். இசைவாய் கூட்டி இணைக்கப்படணும் இல்லையா. அந்த எங்கள் இணைப்பில் ஒரு அற்புதமான இசைவு வரட்டும். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், எங்களுடைய இணைப்பில் அற்புதமான ஒரு இசைவு வரட்டும், ஒரு ஹார்மனி வரணும் இல்லையா, சிங்க்ரனைசேஷன் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கிறோம். இது எப்படி நடைபெறும் என்பதையும் பின்பு நாம் கவனிக்க முடியாது இருக்கிறோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய். இப்போ இந்த ஒவ்வொரு அவயவமும் சொன்னோம் அல்லவா, அவர் சோல், அவர் ஸ்பிரிட் இல்லையா, நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறன், தீர்மானிக்கக்கூடிய திறன், அவர் இமேஜினேஷன். ராங் இமேஜினேஷன் இருந்துச்சுன்னா எங்கெங்கேயே போயிடும், மறுபடியும் பயமெல்லாம் என்ன செஞ்சிடும், ரொம்ப தலதறிக்க ஓடக்கூடிய நிலையில் வந்துடும். ஆகினால தான் ரொம்ப பாருங்கள், ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக. இப்போ அதை ஒரு ஃபேமிலியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சர்ச்சில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு அவயமும் we are all பார்ட் ஆஃப் த பாடி தானே இல்லையா. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், சரீரம் அவருடைய சபையாக இருக்கிறது. சரீரத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யணும். அப்போ நானும் கிரியை செய்யணும், நீங்களும் கிரியை செய்யணும். இல்லை ஒருத்தர் கிரியை செஞ்சு இன்னொருத்தர் கிரியை செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கிரியை செய்யாதவருக்காக இவரும் சேர்த்து செய்ய வேண்டியது வரும். ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அவருக்கு மேலே இவருக்கு என்ன வந்துடும், கோவம் வரும். வீட்லேயும் அப்படி தானே இருக்கிறது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சி ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா வேலை என்ன செஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் என்ன நடக்கிறது,
சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, சிலரே என்ன செய்வாங்க, சில நேரம் சிரித்து தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ பிரேக்கிங் பாயிண்ட் வரும்னு என்ன செய்யாது, தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்து என்ன அப்போ ரொம்ப 25 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு லிஸ்ட்டாக என்ன செய்வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 25 வருஷத்தில் ஒரு தடவை பாத்திரம் கழுவி இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக 25 வருஷத்தில் பாத்திரமே, அப்போ 25 வருஷம் நான் கழுவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான், ஓ இதெல்லாம் கணக்கு வச்சுருக்குறாங்க போல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் காரணம், ஒரு ஆள் என்ன செய்யலை, அவருடைய வேலையை செய்யலை. அப்போது எப்படி எல்லாரும் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யணும். அவனவன் பெற்ற, அப்படி தானே இருக்கிறது. 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற. அப்போ வரம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. அவனவன் பெற்ற வரம் என்று சொன்னால் வரம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் வரம் இருக்குன்னா எல்லாரும் தான் என்ன செய்யணும், கிரியை செய்யணும். அப்படின்னா மறுபடியும் பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு நிதானம் இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஒன்றாக கூடும் பொழுது பவுல் சொல்கிறாரு, ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் இல்லையா, இன்னொருத்தன் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கிறான், நான் இங்கே மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறேன், நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதான். இப்படி இது ஆகாது அப்படின்னு சொல்லு. இது எப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் ஜெபம் பண்ணால் ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஒருவர் ஜெபம் பண்ணினால் மற்றவங்களாம் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சில கூட்டங்கள் போகும்பொழுது நம்ம ஜெபம் பண்ண கூடவே 2 பேர் ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க. நிறுத்தி எனக்கு பாயிண்ட்டு குழப்பது பார்த்துக்கோ, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. நம்ம ஒன்று ஒரு கோர்வையான செஞ்சிட்ருப்போம், ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். இவன் குறுக்க ஒரு எதுமோ நம்ம நினைப்பூட்டுற மாதிரி எது சொன்னாங்கன்னா நமக்கு இருக்கிறதும் என்ன செஞ்சிடும். அதாவது கூட நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா, சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப தொலை பண்ணுவாங்க. கூட நடக்கும்போது அப்புறம் அம்மாவே சொன்னாங்க, கால்குள்ளே நடக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் நடக்கும்போது இப்படியே வந்து காலை உள்ளிட்டு 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கூட நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இசைவுங்கிறது ரொம்ப அவசியங்கிறது நம்ம கவனிக்கிறோம். குறிப்பு என்னவென்று கேட்டால் பவுல் சொல்ற, எல்லாரும் கூடி வரும் பொழுது ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைத்தால் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், நிதானிக்கணும். சும்மா எல்லாரும் ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு எல்லாருனாலையும் வேலை செய்யணும். அதுதான் தெய்வீக முறை. ஆனால் செயல்படுவதற்கும் என்ன இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அப்போ அவர் சொல்வார், ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தால் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், நிதானிக்கணும். அப்படின்னா எப்படி நிதானிக்கிறது இல்லையா? அவர் சொல்கிறது சரியா இல்லையான்னு என்ன செய்யணும், பார்க்கணும். எதை வச்சு பார்க்குறது, வசனம் தானே இல்லையா? அதனால தான் புதிய ஏற்பாட்டில் கவனிக்க வேண்டும். எப்படி இசைவு வரும் என்று கேட்டால், எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் என்னையும் நடத்துகிறாரு, உங்களையும் நடத்துகிறாரு, ஒரே நோக்கத்துக்கு நேராக தான் நடத்துகிறார். ஆகினால நமக்குள்ள ஒரு இசைவை என்ன செய்கிறார். நான் சொல்வது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுவார், நீயும் பேசுன்னு சொல்லுவாரா, கேளுன்னு சொல்லுவாரா? பரவாயில்லையே, நம்ம எவ்வளோ அற்புதமான நிதானத்துக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா உங்களுக்குள்ள இப்போ அவர் ஒருவன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிற மற்றவர்களுக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, சொல்கிறது என்ன செய்யணும், கேட்கணும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது ஒரு சர்ச்சில் இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறோம். ஒரு உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா சொன்ன நம்பர் எனக்கு தெரியும். அவங்க சர்ச்சில் இந்த வர்ஷிப் டைமில் இப்படி பொதுவாக நேரம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சபை. அப்போ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இந்த மாதிரி ஏதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்ட்டு வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு சொல்கிறார். சொல்லி முடிச்சோன்னா ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளே இன்னொருத்தர் ஏதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் முன்ன சொன்னது ஏன் தெரிந்து வரலன்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம டைமே கொடுக்கறது இல்லை. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போய் உட்காந்தோம்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்கிறார், இது கர்த்தர் சொல்கிறார். அடுத்தவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, அது வந்து கர்த்தரே சொல்லலையாமா அப்படிங்கிறார். வெளியில் போய் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஏன்னா கர்த்தருக்குள்ளே என்ன இல்லை, அவர் முரணான தேவனே அல்ல, அவர் கலகத்துக்கு தேவனாகிறாமல் எப்படி இருக்கிறார்? ஆமாம், இஸ் காட் ஆஃப் ஆர்டர் தானே. அப்போ எல்லாமே சீராக தானே செய்கிறார், செயல்படுத்துகிறாரு. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அவயமும் வேலை செய்யணும். அதெல்லாம் கரெக்டு தாங்க. வேலை செய்யணுங்கிறது கரெக்டு தான். வேலை செய்யலையேங்கிறதான பிரச்சனை இருக்கிறது. வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கிறதான பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அதுக்கு என்ன தீர்வு இருக்கிறது? ஃபஸ்ட்டு ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு கவனிச்சோம்னா தான்
எங்கே பிரச்சனை இருக்கிறது, எப்படி அதை சரி பண்ண முடியும், யார் தான் சரி பண்ண முடியுங்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். பாருங்கள், கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை, அதனுடைய எளிமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வேலையை செய்வோம் என்று சொன்னால் நாமும் வளருவோம். கர்த்தர் நம்மை எங்கு இணைத்திருக்கிறாரோ அந்த இணைப்பும் சேர்ந்து வளரும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அப்போ நானும் வளருவேன் இல்லையா? எந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரோ என் நிமித்தம் அங்கு வரவேண்டிய வளர்ச்சியும் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு ரொம்ப அடிப்படை விஷயம் என்ன வந்து கேட்டால், இந்த இசைவும் இந்த இணைப்பும் இல்லையா, ஒன்றோடு ஒன்று இணக்கமாக வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சபைக்கு பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும். தனிப்பட்ட நிலையில் வரும் பொழுது நம்முடைய உணர்ச்சி சரியாக வேலை செய்யணும். உணர்வோடு இணங்கி இசைந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லை இங்கே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், அதனால தான் மென்டல் ஹெல்த்தெல்லாம் இப்போது ரொம்ப அதிகமாக கவனிக்கிறார்கள். பார்த்துருக்கீங்களா? என்ன மைண்டுக்குள்ளே என்ன போகுது? உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிற அப்படின்னாலும் சொல்லுகிறேன் இல்லையா, ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு பைலட்டு, அவர் வந்து பாவம், அவருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறோம், கண்டுபிடிக்கவே முடியல இல்லையா. நீங்கள் ஒரு வேலை சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு அந்த சீனியர் பைலட்டு அவர் எதுக்கோ காக்பிட் விட்டு வெளியில் போகிறாரு, டோரை உள்ள லாக் பண்ணிட்டார். டோரை லாக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளேனை கொண்டு போய் ஒரு மலையில் கொண்டு என்ன செஞ்சார், சேர்த்து 180 செல்கிற பேர் இல்லையா மறித்து போகிறாங்க. அப்புறம்தான் அவருக்கு அப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே அவருக்கு என்ன இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ளே போராட்டமாகவே இருக்கிறது. ஒரு நல்ல சமநிலையில் அவர் இல்லை. உணர்ச்சியில் பிரச்சனையா, உணர்வில் பிரச்சனையா, எங்கேயோ பிரச்சனை. அவர் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு கேட்டோம்னா, போகிறதே போகிறோம் இவ்வளவு பேர் இல்லையா. மறுபடியும் அது அந்த அந்த காக்பிட் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க, வெளியிலேருந்து தட்டுறாங்க, இல்லையோ பண்ணிடாத, ஒன்றும் பண்ணிடாத, அந்த சத்தம்லாம் அங்கே கேட்குதுன்னு அதில் போடுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கும் யோசிப்பார். காரணம் என்ன? அங்கே நிலையில் என்ன இல்லை, சரியில்லை. ஆண்டவர் ஒருத்தர் தான் நல்ல நிலைக்கு நம்மை கொண்டு வர முடியும் இல்லையா. இன் காட் தே வில் ஃபைண்ட் த ரைட்ஃபுல் பிளேஸ். அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாருங்க. அவர் தான் உணர்வு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வைப்பார். உணர்ச்சி எங்கே இருக்க வேண்டுமோ. இப்போ நமக்கு இதில் மிஸ்பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். சிலர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயம் தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் தான் உணர்வே கிக்கின் ஆகுது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? உன்னை சந்தித்த நாளில் சிந்திக்கவில்லை, நான் எங்கேயோ கேட்டது, யாரோ சொன்னது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போது அதனுடைய கருத்து என்னவென்றால், என்ன செய்யவில்லை, சிந்திக்கலை இல்லையா. எப்போ சிந்தனை வந்தது? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லையா. அப்போது வந்ததேன்னு சந்தோஷப்படலாம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உணர்ச்சியும் வேணும், உணர்வும் வேணும். ஆனால் அவைகள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டும், அது கரெக்டு தான். யார் அதை செய்ய முடியும்? யார் அதை சரியான நிலைக்கு, நான் டென்ஷன் ஆக மாட்டேன், டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, சொல்லு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு அவனை பார்த்த உடனே, நான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் விளங்கிட்டீங்களா? வராரு வராரு வராரு, கோவப்படாத 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 அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் பார்த்தோன்னே என்ன அப்படின்ட்டே வராரு. இதுக்கு தான் சொன்னேன், இவன்ட்டெல்லாம் இது ஆகவே. நான் சொல்கிறது புரிகிறதா? இது வீட்டில் நடக்குதா இல்லையா? நடக்குது. நானும் பேசக்கூடாதுன்னு தாங்க போனேன். ஆனால் நம்மளை பேச பரவாயில்லையா, அது உண்மை தானே, அப்படி தானே நடக்குது. பேசக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறோம், போகிறோம் இல்லையா. சிலர் வந்து பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார வச்சுருப்பான், அவன் கையை பிடிச்சிட்டே இருப்பான் இல்லையா. கொஞ்சம் கோபம் டபால்னு பிடிச்சி என்ன செய்வான், சுமார் அப்படின்னெல்லாம் அதுக்கு 2 பேரை கூப்பிட்டு போவாங்க இல்லையா. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது கேட்டால், இசைவு வேணும், இணைப்பும் வேணும், அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும்? அதுக்கு தான் உலகத்தில் செல்ஃப் ஹெல்ப்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா. ஹவு டு டாக் டு அதர்ஸ், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும், அதெல்லாம் இருக்குது. சரிங்க, அதுதான் முடியலன்னு சொல்கிறோமே. நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்கிறது தான் முடியலன்னு சொல்கிறேன். தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், தீமையை தான் செய்கிறேன். அப்போ சிலர் என்ன சொல்ல, நல்லா ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் சரியாக ட்ரை பண்ணாமல் இப்படியான ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக முயற்சி எடுக்காமையே பண்ணியிருக்கிறாரு. இல்லை முயற்சியெல்லாம் இருக்குது. உலகத்தினுடைய மனுஷனுடைய குணத்தையே கவனிச்சு பாருங்களேன் இல்லையா. இப்போ நன்மை அவனுக்கு செய்யணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஏன் செய்கிறதில்ல? தீமை செய்யக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் செய்கிறாங்க இல்லையா. நல்லா ட்ரை பண்ணல. ஏன் இத்தனை வருஷமாவா ட்ரை பண்ணல? இத்தனை வருஷம் ஒருத்தன் கூட ஏன் ட்ரை பண்ணல? சரியா, இது இல்லை, இட்ஸ் அன் இன்னரண்ட் ப்ராப்ளம் இல்லையா. எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களாக மாறினோம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவன் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது இலவசமாக அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இது அவர் மாத்திரமே நமக்குள் செய்யக்கூடிய அற்புத கிரியை. அப்போ திறவுகோல் எங்கே இருக்கிறது என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பாருங்கள் 15ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறோம். இப்போ அங்கே தான் திறவுகோல் இருக்கிறோம் இல்லையா? ஃபைண்டிங் அவர் பிளேஸ் இன் காட். நம்முடைய இருதயம், உணர்ச்சி எல்லாம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், அதாவது திறவுகோலான வார்த்தை இன் கிரைஸ்ட், தலையாகிய கிறிஸ்துவுக்குள். 16ஆம் வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை அவராலே இல்லையா? தலையாகிய கிறிஸ்துவாகிய அவராலே தான் பாருங்கள் சகல கணுக்களும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு எதுவாக யாராலே? அவரால். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீர் எண்டை கொண்டு போய் இல்லை நானே போய்க்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் செல்ஃப் ஹெல்ப்புன்னு சொல்கிறது. செல்ஃப் ஹெல்ப்னா சுய உதவி. சுய உதவி யார் நாடிக்கொள்வார்கள் என்று கேட்டால், தேவ உதவி வேண்டாம்னு சொல்கிறவங்க தான் இல்லையா சுயத்தை சார்ந்துக்குவான். அதனால தான் பைபிள் ரொம்ப எளிமையாக சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதை, உன்னை ஞானி என்று என்ன செய்ய வேண்டாம், என்ன அதை வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிர அவரே பாதையை காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஏன் அவரே அப்படின்னு இருக்கிறது காரணம், அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும் இல்லையா? அதனால மறுபடியும் இயேசு சொன்னது நினைப்பூட்டும்படியாக நம்ம என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அவராலே சரீரம் முழுவதும். இப்போ அவர் நமக்குள்ள தெரிய செய்வதன் விளைவு சிந்திக்க வேண்டிய விதமாக சிந்திக்கிறோம். உணர்ச்சி சரியான ரீதியில் என்ன செய்கிறது இருக்கிறது, விளைவு சரியான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். நீதியின் பாதையில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்போ இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறது என்று சொன்னால் பாருங்கள், ஒரு சில வார்த்தை விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், இந்த அமெரிக்கை இல்லாத ஒரு நிலை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, அமர்ந்த தண்ணீர் இல்லாதபடிக்கு அலைவாய்கிறது இல்லையா, ரொம்ப கொந்தளிக்கிறது இல்லையா. கடல் கூட சில நேரங்களில் எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் கடல் பயங்கரமான செய்யும், கொந்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் கீழிருந்தே அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லையா. இப்போ நம்ம நியூஸ்லலாம் கவனிக்கிறோம், எங்கேயோ ஒரு சுனாமி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. கடலுக்குள்ளே என்ன இருக்கிறது, சுனாமி வருது. விளைவு இங்கே நிலப்பரப்பில் என்ன வருகிறது, அதனுடைய பிரச்சனை வருகிறது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, இணைக்கப்படும். வெளியில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. அதுபோல் சில ஆட்கள் மேட்டாப்பில் நல்லா தான் இருப்பாங்க, சிரித்து தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள பிரச்சனையெல்லாம் இருக்குது. அது எப்போ பொங்கி வரும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கர்த்தர் ரொம்ப அற்புதமாக நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் பொழுது பாருங்கள், சில ஆங்கில வார்த்தை சொல்வது எளிமையாக இருக்கும், அன்செட்டில்டாக இருப்பாங்க. அப்படின்னா அமைதியற்ற ஒரு தன்மை. சொல்லுங்க, எப்படிப்பட்ட தன்மைங்க, அமைதியற்ற. அதை ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணுன்னாலும் இப்படி சொல்லலாம், மை ஸ்லீப் வாஸ் ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நல்ல தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க. எத்தனை நேரம் தூங்குனீங்க? 8 மணி நேரம். ஆனால் என்ன தூக்கம் இல்லை, நல்ல தூக்கம். அப்படி சொன்னால் புரியுதா உங்களுக்கு? 8 மணி நேரம் தூங்கியிருக்கிறோம் கிளாக்கில், கரெக்டு. ஆனால் நல்ல தூக்கம் இல்லை. நல்ல தூக்கம்னு என்ன சொல்ல வரோம், 8:15 முடியும். ஏன்னா நான் சொல்ல விளங்க முடிகிறதா? நல்ல தூக்கம்னு என்ன அர்த்தம், டீப் ஸ்லீப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது படுத்தது தான் தெரியும், அடுத்தது அலாரம் அடிச்சு பொழுது தான் தெரியும். அப்போ தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது தான். நல்ல தூக்கம்னு என்ன சொல்ல வரோம், ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இல்லையா, சலனம் இல்லாமல். சிலர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போதே கோபமாக தான் எந்திரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, கனவுல யாரு கூடிய பயங்கரமான சண்டை. நான் சொல்ல பார்த்துருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் உண்மை தானே. கனவுல பயங்கரமான, அதாவது ஒரு வேலை செய்ய முற்பட்டிருப்பாங்க, அந்த தொடப்பத்தை தேடி 2 மணி நேரம் கனவுல தொடப்பத்தை தேடி முழிக்கும் போது கடைசியில் காலையில் 7 மணி ஆயிடுச்சு. எதை காணோம்? நான் சொல்கிறது விளையாட்டில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம். இந்த ஸ்லீப்லெஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறது. கண்ணெல்லாம் மூடி தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, பொங்கிட்டே இருக்கிறது. ஒரு அமெரிக்கையான வசனம்லாம் இருக்கிறது. நான் பின்ன உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடியாது. அன்செட்டில்டாகவே இருக்கும்.
அமைதியற்ற தன்மை, அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று அன்ஸ்டேபிள்னால் நிலையற்ற ஒரு தான். ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா விடிஞ்சால் ஒரு புத்தி இருக்கும், மதியானம் ஒரு புத்தி இருக்கும், சாயங்காலம் ஒரு புத்தி இருக்கும். இவங்களை நம்பி எதையுமே செய்யவே முடியாது. நைட்டு உறுதியாக சொல்லுவாங்க, காலையில் வந்து அதுக்கும் எனக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் உள்ளுக்குள்ளே அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறதுனால ஒரு செட்டில்டான ஒரு அன்ஸ்டேபிளாகவே இருப்பாங்க. நிலையான ஒரு நிலைக்கு அவர்களால் வர முடியாது. அவனுடைய விளைவு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, டிஸார்டர்லி லைஃப்னு சொல்லுவாங்க. ஆர்டர்னால் உங்களுக்கு புரிகிற ஆர்டர்னால் வரிசை முறை இருக்கிறது, வரைமுறை இருக்கிறது. டிஸார்டர் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கும், ஆனால் எங்கெங்கேயோ இருக்கும், கண்ட இடத்துலலாம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஃபார்மசி போனீங்கன்னா, மருந்து கடை போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டப்பாவாக வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கவனிச்சு, இதுதான் வேலையான்னு பார்க்கக்கூடாது, அது பட்டா கவனிக்கிறது தானே. பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக என்ன செஞ்சுருப்பாங்க, கரெக்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன மாத்திரை கேட்டிங்கனாலும் கரெக்டாக போய் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க இல்லையா? நம்ம வீட்டில் சிலதை தேடிகிட்டே இருக்கணும். நீ தேடினாலும் அது இருந்த இடமும் அதுக்கு என்ன, அது இனி அது அறியாது அப்படின்ட்டு இருக்கும். மஞ்சள் எங்கே அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. அப்புறம் இது என்னது, ஓ இதுதான் மஞ்சள், பச்சை டப்பாவில் போட்டால் எனக்கு எப்படி தெரியும், நான் சொல்கிற விலைக்கு சொல்ல முடிகிறதா? அந்த மாதிரி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டராகவே இருக்குதுங்க. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? எல்லார் வீட்லேயும் சாவி ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஆணி அடித்து அல்லது வாட்டர் எல்லாம் சாவி சில அப்படியே சந்தோஷத்தில் வந்து போட்டுருவாங்க. அது சோஃபாக்குள்ளே என்ன செஞ்சிடும், போயிடும். இது எப்படி உங்கள் அனுபவமா? ஆமாம், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சோஃபாக்குள்ளே போயிடும். அப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லுவான், இது எதுக்கு இங்கே வச்சுருக்கிறது? சாவி கொண்டு வந்தால் எங்கே மாட்டணும், அங்கே தான் என்ன செய்யணும், மாட்டணும். சாவி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை, தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஒழுக்கம், இந்த அன்செட்டில்னஸ் இருக்கிறதுனால வர்ற நேரம் கிடைக்கிறது எடுக்கிறது, எங்கே போடுறோமோ அங்கே போடுறது, அதுக்கப்புறம் தேடுறது, இதுக்கே வாழ்க்கை என்ன ஆயிடுது, ரொம்ப சரியாக போயிடுது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? டிஸார்டர்லியாக இருக்கிறது. அதுக்கு தான் பைபிள் சொல்லி, நம்முடைய தேவன் குழப்பத்திற்கு, அவர் ஒழுக்கத்துக்கு இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர். அப்போ நம்முடைய குடும்பங்களில் தெய்வீகமான ஒழுக்கத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும், கட்டாயம் செய்வார். அதில் எந்த விதமாக, அதனால தான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு வச்சுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அது அது ஒரு டேர்ம் ரொம்ப முக்கியம். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் பாட்டு பாடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆராதனை இருக்கும், அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், பிரசங்கம் காணிக்கை எடுப்போம், பிரசங்கம் எடுப்போம். ஸோ இதுதான் வரிசை முறை இல்லையா? ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறார். அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஜனங்கள் வந்து அவங்க தே ஷுட் பி ஆன் தி எட்ஜ் ஆஃப் தேர் சீட். அதாவது அடுத்தது என்ன நடக்கும்னு, அப்படி என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறதுனால அப்படி அவங்கள சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போகணும். அப்படியெல்லாம் சரியான முறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 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 தெய்வீகமான ஒழுக்கம் இருப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு திருமணத்தில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்கல்லவா? ஃபஸ்ட்டு யார் உள்ள வரணும், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வருவார், அவர் வந்து உட்காந்து இல்லையா, அதுக்கப்புறம் பொண்ணு வரணும், ஒரு பாட்டு போடுவாங்க. இதெல்லாம் இது ரொம்ப போர் அடிக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 பேர் மாதம் ஆடிட்டே என்ன செய்கிறாங்க, வராங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? சும்மா ஒரு ஆள் வந்து சரியில்லை, அதனால் ஒரு 10 பேர் ஆடிட்டே வர்றாங்க. ஆடிட்டே வந்து இந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்கார்றது, நான் அப்படி நின்று பார்த்துட்டு. இங்கெல்லாம் அது கிடையாது. ஆடுறவங்களாம் அப்படி ரோட்டோரமாக ஆடிட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிகிறதா? டண்டனக்க அதெல்லாம் கிடையாது இல்லையா? அதாவது அந்த தாலி கட்டும்போது ஒரு பாட்டு வேறு வாசிக்கும், அது அது ஒரு ரைம்ஸ் அது ஆக்சுவலாக இல்லையா? அது 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 அந்த சரியான வார்த்தை எனக்கு ஞாபகம் வரல இல்லையா? அது சம்மந்தமே கிடையாது. நம்ம நண்பர் ஒருவர் கல்யாணம் ஆனார். அப்போது அவரை அழைச்சிட்டு வரும்போது ஜிங்கிள் பெல் நான் சொல்ல அந்த பாட்டு வாசிக்கிறாங்க. நாங்களாம் பார்த்து சிரித்தோம், உனக்கு கரெக்டான பாட்டு தான் அப்படின்ட்டு. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறது தான். எது எப்போ ஒரு விவஸ்தையே இல்லாமல் இருக்கிறது இல்லையா? கல்யாணத்தில் ஒருத்தர் பாஸ்டர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு இந்த பாட்டு பாடினாங்க. அது சீக்கிரத்தில் நீங்களும் லேசான ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போகாதே. அது பாடி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஒழுக்கம் கட்டாயம் இருக்கிறது. அந்த ஒழுக்கம் இல்லைன்னா
பாருங்கள், அங்கே தான் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்லாம் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஒரு கல்யாணத்தில் அப்படி தான் கரெக்டாக இப்பொழுது மாங்கல்யத்தை தரிப்பிக்க போகிறாருன்னா விட்டு போட்டு வந்துட்டாங்க வீட்டில். அப்போ சின்ன பையன் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் வடகோவில் தான் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். அதனால் அது வரைக்கும் அதுக்கு தான் அதாவது கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 700 பாட்டு இருக்கிறது. நீங்கள் மதுக்கரை போய் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், பாடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. நான் இது சொல்கிறது சிரிப்பாக இருந்தால், ஒரு மனுஷனுக்குள்ளேயே இந்த சீர்கேடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனை எப்படி இருப்பான்னு யோசிச்சுப்பாரு. அவன் இந்த மாதிரி செயல்படுவாங்க. அவங்கள நம்பி ஏதாச்சும் பண்ண முடியுமா? குடித்தனம் பண்ண முடியுமா? பிள்ளைகளுக்கு விஷயத்தில் தீர்மானம் கரெக்டாக எடுப்பாங்களா? மிகப்பெரிய சவால். ஆனால் கர்த்தர் அமர பண்ணுவார். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செய்வாருங்க? அமர பண்ணுவார். விளைவு என்னவென்று கேட்டால் அன்ரெஸ்ட்ரெயின்டாக இருப்பாங்க. அன்ரெஸ்ட்ரெயின்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. சிலர் எப்படி சொல்லுவாங்க, ஐ கான்ட் ஹெல்ப் மை செல்ஃப். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? எப்படி இருக்குன்னா, என்னாலே கட்டுப்படுத்த முடியல, என்னாலேயே. சிலர் இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன். ஊழிய கண்ணோட்டத்தில் சொல்லுகிறேன். அது ஆவியானவர் சொல்லிட்டாரு, அதனால் சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், தீர்க்கதரிசனுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகள் எப்படி தான் இருந்தது, கட்டுப்பட்டு தான் இருந்தது. இப்போ நான் என்னால் நிறுத்தவே முடியலைங்க அப்படின்னு 9 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணால் அடுத்த வாரம் வருவீங்களா? இல்லையா? கேட்டேன், ஆவியானவர் அப்படியே பேசுகிறாரு. நான் என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் இன்னும் 2 பேஜ் 3 பேஜ் நான் நோட்ஸ் வேறு வச்சுருக்கிறேன். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்படி அதெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கே டயர்டாகிடும், நானே நிறுத்திடுவேன். நான் சொல்ல புரிகிறதா? 8:10 ஆச்சு. ஆனால் 5 நிமிஷத்தில் முடிச்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆண்டவர் பேசக்கூடாதா? பேசுவாருங்க. அடுத்த வாரம் எங்கே போகிறீங்க? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதெல்லாம் பேசுவார், அதெல்லாம் குறை கிடையாது. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. பிசாசு பிடிச்சாதான் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அசுத்த ஆவி ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன இருக்காது, கட்டுப்பாடே இருக்காது. நாங்கள்லாம் சின்னதாக வளர்ந்து வரும் பொழுது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வருவாங்க ஜெபத்துக்கு. வரும்போது பார்த்திங்கன்னா, பெண்கள் ஆண்கள் குரலில் பேசுகிறது என்ன, ஆண்கள் பெண்கள் குரலில் பேசுகிறது என்ன, ஐயோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? நாங்கள்லாம் அந்த ஜன்னல் கிட்டேயே இப்படி வெளியே நின்று இப்படி பார்த்துட்டே இருக்கிறது. எங்கள் வீட்டிலலாம் பயமுறுத்தி விட்டுருவாங்க. வரும்போது அங்கே தான் வரோம், அங்கே நின்றுட்டு இருங்க, அதனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு புரிகிறதா? அதுக்கு தான் அதனுடைய ஆளுகை தான் அப்படி இருக்கும். மனுஷன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப மென்மையானவர். உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இப்போ இதை சொல்லணும், இப்போ இதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இல்லையா? அமெரிக்கன் தேவனாக இருக்கிறார். எத்தனை புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? நம்ம கவனித்து பாருங்கள். இந்த அன்ரெஸ்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால தே வில் பிகம் வெரி அன்ரிலையபிள். அவங்கள சார்ந்து எதையுமே நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் மாறி நமக்குள்ள ஒரு அமெரிக்கை தான் கொண்டு வர்றாரு. 3 விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்த வாரம் தான் படிக்க முடியும். ரொம்ப இந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ்க்கு 3 திறவுகோலான விஷயம். 1, ஏசாயா 30வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை படித்தோம், நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 30வது அதிகாரம். அதனால் உங்களுக்கு வெறும் குறிப்பை மாத்திரம் இப்பொழுது சொல்லி பின்பு நாம் அதை ஆண்டவர் கிருபையில் நாம் படிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம் 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லையா? அந்த அமர்ந்திருந்தால் அமர பண்ணிக்கிறார், ரெஸ்ட்ஃபுல் ஹார்ட் இருக்கிற அல்லவா? அதுக்கு அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ்க்கு முதல் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி. ரிப்பன்டன்ஸ் இல்லாமல் ரெஸ்ட்ஃபுல்னஸ் ஒருபோதும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வசனத்தை வாசிப்பது நல்லது. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களும் அப்படி செய்ய, அதான் பிரச்சனை இல்லையா? ரெப்பன்டன்ஸுக்கு there is no replacement for repentance. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோகம் சமீபம் வரணும். மனம் திரும்புதல் இல்லாமல் வேறு இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? வில்லியம் பூத் அவர்கள் சொன்னதை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், they will preach about forgiveness without repentance. அதுதான் சபைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. பாவம் மன்னிப்பை குறித்து பேசுவார்கள், மனம் திரும்புதலை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லையா? அது பைபிள் அப்படி கிடையாது. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், மனம் திரும்பினா தான் அமரவே முடியும். அப்போ அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாக இருக்கு. 2. வாருங்கள், மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறும். ரிப்பன்டன்ஸ் இருக்கிறது. 2வது லேர்னிங் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் என்ன உண்டாகும்,
இளைப்பாறுதல் உண்டாகும். எல்லாம் அடுத்த வாரம் தான் நம்ம கவனிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பி டிலிஜென்ட் டு என்டர் த ரெஸ்ட்னு இருக்கிறது. நீங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னங்கிறது நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். ஆகையினால இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்று கேட்டால், அவர் அமர பண்ணுவார். சொல்லுங்கள், அவர் நம்ம என்ன செய்வார்? அமர பண்ணுவார். நமக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். ஆகையினால இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே நீர் ஒருவர் தான் இதை செய்ய முடியும், வேறு யாரும் செய்வதற்கு அவராலே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், அவராலே சரீரம் முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி அன்பினாலே தனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இது அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும், இல்லையா? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இப்படி இணக்கமான இசைவை ஏற்படுத்துவார், சபையில் அப்படி கொண்டு வருவார், நம்முடைய தனிப்பட்ட நிலையில் அதை கொண்டு வருவார். அப்படி ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்துவார். எல்லாரும் எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். சுய முயற்சி அது ஒருபோதும் நமக்கு உதவியாக இருக்காது. தேவ கிருபை நமக்கு வேணும். காலைதோறும் கிருபை புதிது பெரிது. அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இசைவாக கூட்டி இணைக்கப்படுதல் எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட இசைவும் இணைப்பும் உண்டாகட்டும். எல்லாரும் வாய் திறந்து இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இசைவும் இணைப்பும் உண்டாகட்டும். எங்கள் திருச்சபையில் இசைவும் இணைப்பும் ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக சரீர வளர்ச்சி, சபை வளர்ச்சி, தெய்வீகமான வளர்ச்சி. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட நிலைமையில் நீர் அதை செயல்படுத்த வல்லமுள்ளவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே செய்ய முடியும். கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் என்னும் தந்தம் சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்னும் தந்தம் சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம் ஜீவனே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற எங்கள் இருதயங்களை அமர பண்ணக்கூடிய அற்புதமான தேவன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்கள் பலன். ஆண்டவரே நீர் அதை செய்வதற்காக நன்றி. குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆண்டவரே உம்முடைய அற்புதமான ஆளுகையும் ஆசீர்வாதமும் அமைதியும் ஆண்டவர் உள்ளங்களில் உண்டாகட்டும், எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும், எங்கள் மாநிலத்தில் உண்டாகட்டும், ஆண்டவருடைய குடும்பங்களில் உண்டாகட்டும். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.